Good morning, students. How are you? Are you fine? I think you all are fine. Today we are going to learn the remaining part of the lesson. History, Unit 4. Sultana Dynasty. Already we finished Alauddin Khalji. Next point, Tughlaq Dynasty. One of the major tasks of Ghiyasuddin as the Sultan was to recover the territories that the Sultanate had lost during the domain following the death of Alauddin. Ghiyasuddin Tughlaq sent his son Janahan to fight against Warangal. Janahan defeated Prataputra of Warangal and returned with a rich booty. Booty means கொள்ளையடிக்கிறது. With this looted wealth, கொள்ளையடிக்கப்பட்ட செல்வங்கள், Ghiyasuddin is said to have laid the foundation of the city Tughlaqabad near Delhi. However, as Alauddin treacherously killed his uncle, Janahan was said to have killed his father and ascended the throne with the title Muhammad bin Tughlaq in 1325. Tughlaq வந்து என்ன செய்கிறார்னா, அலாவுதீன் கில்ஜியின் இறப்பை தொடர்ந்து அரசியலில் குழப்பத்தின் காரணமாக இருக்கிறார். அவருடைய ஆட்சிக்கு வந்த பிறகு குழப்பங்கள் நிறையா வருது. அதுக்கப்புறம் டெல்லியில் சுல்தான் பல பகுதிகளை என்ன செய்கிறாருன்னா, இந்த குழப்பத்தின் காரணமாக டெல்லியில் பல பகுதிகளை வந்து இழந்துடுறாரு, இழக்க நேரிடுது. அப்போ கியாசுதீனுக்கு பெரும் பணியாக எப்படியாவது அந்த இழந்ததெல்லாம் மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதில் மும்முரமாக இருக்கிறார். கியாசுதீன் வந்து நம்ம இழந்த பகுதிகளை நம்ம மீட்கணும் அப்படின்னு இருக்காரு. இந்த கியாசுதீன் துக்ளக் அவருடைய மகன் யாருன்னா, ஜனஹானை என்ன செய்கிறாருன்னா, வாரங்காலுக்கு எதிராக போர் தொடுக்க அனுப்பி வைக்கிறார். வாரங்காலுக்கு எதிராக போர் தொடுக்க அனுப்பி வைக்கிறாரு. ஜனஹான் வாரங்கால் அரசர் பிரதாபுத்திரனை வெற்றி கொண்டு அங்கே எல்லாத்தையும் கொள்ளையடித்து பெரும் செல்வத்தோடு, நிறைய செல்வத்தோடு ஊருக்கு வர்றாரு. அப்படி ஊருக்கு வரும்போது அந்த செல்வத்தை கொண்டே கியாசுதீன் என்ன சொல்கிறாருன்னா, டெல்லிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த துக்லகாபாத் என்னும் புதிய ஒரு நகரை நிர்ணயிக்கிறார். நிர்மாணம் செய்வதற்கு அடிக்கல் நாட்டுறார். அப்போது இந்த அலாவுதீன் தனது மாமனாரை வஞ்சகமாக கொன்றது போலவே, எப்படி மாமனாரை வஞ்சகமாக கொன்றாரோ அதே மாதிரி ஜனஹானும் தனது தந்தையை வஞ்சகமாக என்ன செய்கிறாரு, கொன்று அந்த ஆட்சியில் வந்து இவர் இருக்கிறார், ஜனஹான். இப்போ ஜனஹான் முகமது பின் துக்ளக் என்னும் பெயரோடு 1325 அரியணை ஏறுறாரு. ஓகேயா, 1325 முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் வாஸ் எ லேர்ன் மேன். அதாவது முகமது பின் துக்ளக் வந்து கற்றறிந்த மனிதர், அதாவது லேர்ன் மேன். எட் ஹி வாஸ் எ பர்சன் ஆஃப் குருவல்டி. அதாவது குருவல்டினா கெட்ட எண்ணம், ரொம்ப கிருவல் குத்தி அப்படின்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி உள்ள எண்ணம், குருவல்டி. Alauddin had conquered, looted and left the old ruling families as his dependent. In contrast, Muhammad Tughlaq dreamed of making the whole of the subcontinent his domain. With the view of facilitating extended sovereignty. What is the meaning of sovereignty? இறையாண்மை, அரசு. இறையாண்மைனா அரசு. He shifted his capital from Delhi to the center of the kingdom, namely Devagiri. He also changed its name to Tawladabad. When Muhammad himself decided that the move was a mistake, he ordered a return to Delhi as the capital again. When Ibn Battuta, the Morocco traveler who was with the Sultan, returned to Delhi,
He found Delhi empty, abandoned, and had but a small population. அதாவது ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ நோ, முகமது பின் துக்ளக் வாசிய லேர்ன் மேன் இல்லையா, அவர் வந்து நல்லா கற்றறிந்த ஒரு மனிதர்னு சொன்னேன் இல்லையா. அப்படி கற்றறிந்த மனிதராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு குறுவல் புத்தி உள்ளவர். அப்படி இருந்ததுனால அலாவுதீன் என்ன செய்யறான்னா நாடுகளை கைப்பற்றாரு, கொள்ளையடிக்கிறாரு, அரச குடும்பங்களை புறம் தன்னை சார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறார், அந்தளவுக்கு வைக்கிறார் ஓகே. அதற்காக நேர்மாறாகனா என்ன வந்தாலும் அந்த மாதிரி முகமது பின் துக்ளக்கு இந்த துணை கண்டம் முழுவதையும் தனது நாடாக மாற்ற கனவு கன்றாரு. அதனால் அவர் என்ன செய்யறாருன்னா தனது இறையாண்மையை விரிவு செய்வதற்காக, இறையாண்மைனா அரசு, தனது அரசை விரிவு செய்வதற்காக தனது தலைநகர் என்ன செய்யறாருன்னா டெல்லியிலிருந்து நாட்டின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய தேவகிரிக்கு மாற்றுறாரு. டெல்லியில் இருக்கக்கூடிய தலைநகரத்தை தேவகிரிக்கு மாற்றுறாரு. தேவகிரியின் பேரை என்ன சொல்றேன்னா தௌலாதாபாத் அப்படின்னு மாற்றி பேரையும் மாற்றிட்டாரு. தேவகிரி இல்லை, டெல்லி இருக்க தலைநகரத்தை வந்து எங்கே மாற்றுறாரு, தேவகிரிக்கு. தேவகிரியோட பேரையும் மாற்றுறாரு. என்ன பேர் மாற்றுறாரு, தௌலாதாபாத் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த திட்டமெல்லாம் தவறானது அப்படின்னு உணர்த்த பிறகு துக்ளக் என்ன மீண்டும் திரும்ப எல்லாருமே டெல்லிக்கு போங்க அப்படின்னு ரிட்டனில் போக சொல்லி அவர் ஆணையிடுறாரு. இது வந்து டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணியான இபின் பதுதா என்ன சொல்கிறாருன்னா அந்த டெல்லியை அடைந்த போது அது வந்து காலியாக இருக்குது, எல்லாமே கைவிடப்பட்டதாக இருந்தது, கொஞ்சம் பேர் மக்கள் தான் இருக்காங்க. இதை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு நெக்ஸ்ட் பாருங்க. இட் வாஸ் எ 40 days march to Daulatabad from Delhi. Many people left. Some hid themselves. When they were found, they were punished cruelly. Even though one was a blind man and another a paralytic, describing the city as spreading over 8 or 10 miles. A historian observed all was destroyed. So complete was the reign that not a cat or a dog was left among the buildings of the city, in its palaces or in its suburbs. ஓகே. அதாவது இந்த டெல்லியிலேருந்து திரும்ப தௌலாபாத் போனவங்க 40 நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும். அப்படி சென்று மக்கள் வந்து தௌலாதாபாத் புறப்பட்டு சென்றன. சிலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா திரும்ப ஒளிஞ்சுக்கிறாங்க. அவர்கள் அவர்களை கண்டுபிடிச்சா அந்த ஒளிஞ்சிருக்கிறவரை கண்டுபிடிச்சு அவருக்கு வந்து சிவிய தண்டனை கொடுக்குறாங்க. அந்த ஒளிஞ்சிருக்கிறவர் யாருன்னா ஒருத்தருக்கு வந்து பார்வை இல்லை, இன்னும் ஒருத்தர் வந்து பக்கவாதமாக இருக்கார், கொடூரமான தண்டனையை கொடுக்குறாங்க. அவங்க போகிறது 8 அல்லது 10 மைல் அளவு பரவி இருந்ததான் அந்த நகரம் வந்து. ஒரு வரலாற்று அறிஞர் அனைத்தையும் அழிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. நகரத்தின் அரண்மனைகளில், கட்டடங்களில், புறநகர் பகுதிகளில் எங்கே பார்த்தாலுமே ஒரு நாயோ ஒரு பூனையோ கூட இல்லையா விட்டு வைக்கிறேன், அந்த அளவுக்கு முழுமையாக பாழானது அப்படின்னு சொல்கிறாங்க. துக்ளக் changed the Alauddin system of revenue collections in grain and ordered that land revenue which was increased should henceforward be collected in money. This provided disastrous during famines when he discovered that the stock of coins and silver was inadequate for minting. He issued a token currency in copper. Counterfeiting soon became order of the day, and as a result the entire revenue system collapsed. Collapsedனா அது குழப்பமாக ஆகி போயிடுது. Trade suffered as foreign merchant stopped business. This forced Sultan to withdraw the token currency
and pay gold and silver coins in exchange. This move led the state to become bankrupt. Tughlaq increased land tax in the Doab region, which triggered peasant revolt. As the revolt were cruelly dealt with, peasants abandoned cultivations, which resulted in the outbreaking of frequent famines. Tughlaq ruled as Sultan for 25 years. During his long reign, he had to face many revolts of the provincial governors. The governors of Awadh, Multan and Sindh revolted and declared themselves independence. In South India, several states arose. The new Dawladabad and the conquered territories around them were declared independent. Sultanate called Pamini, its founder, after whom it was named, was a soldier's family in Tughlaq's service. Madurai was proclaimed a separate sultan in 1334. Bengal became independent in 1346. Tughlaq died on 23 March 1351. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த அலாவுதீன் வந்து எடுத்தாங்க நிலவரியை வந்து தனிமையாக வசூல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. துக்ளக் வந்து நிலவரியை வந்து உயர்த்தியதோடு நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறாரு. இது வந்து பஞ்ச காலங்களில் வந்து பெரும் இடர்பாடுகளை ஏற்படுத்தியது. பணமாக வசூல் பண்ணுறது, அதாவது போதுமான அளவுக்கு வந்து நாணயங்களோ புதிய நாணயங்களை வெளியிடும் அளவுக்கு வெள்ளியோ கைவசம் இல்லை. அதனால் துக்ளக் செப்பு நாணயங்களை அடையாளமாக பணமாக வெளியிட்டார். இது வந்து வெகு விரைவில் கள்ள நாணயங்களாக பெருகுவதற்கு உதவியாக இருந்தது. அன்றாட நிகழ்ச்சியானது அது வந்து அதிகமாக. இதன் விளைவாக ஒட்டுமொத்த வருவாய் நிர்வாக முறை சீர்குலைந்தது. கொலாப்ஸ் ஆயிடுச்சு, சீர்குலைந்தது. அதுக்கப்புறம் வெளிநாட்டு வணிகர்கள் அந்த வியாபாரத்தை என்ன செய்கிறாங்கன்னா நிறுத்திடுறாங்க. ஏன்னா இந்த கொலாப்ஸ் வந்ததுனால, சீர்குலைந்ததுனால, ஏன்னா அவங்க வணிகர்கள் வந்து பாதிப்பு உள்ளாகிறாங்க. அதனால் அவங்க நிப்பாட்டிட்டாங்க. சுல்தான் அடையாளம் பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கு மாற்றாக தங்கம் வெள்ளி நாணயங்களை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அரசு வந்து இது திவாலானது. அந்த அப்படி சொல்கிற இடத்துல அரசு வந்து என்ன திவாலானது, அவருடைய ஆட்சி முடிவிட்டுருது, நல்லா இல்லாமல் போயிடுச்சு. அதனால் தோவா பகுதியில் முகமது நிலவரி என்ன உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் வெடித்தன. விவசாயத்தை பண்ணைக்கு நம்ம டெல்லியில் பாருங்கள் விவசாயிகள் எப்படி போராடுறாங்க, அது மாதிரி இங்கேயும் போராட்டங்கள் நடந்தது. இந்த போராட்டம் வந்து கொடூரமான முறைகளில் அடக்கப்பட்டதால் இந்த விவசாயிகள் என்ன செய்கிறாங்கன்னா வேளாண்மையை வேண்டாம், செய்யவே வேண்டாம் அப்படின்னு கைவிட்டுறாங்க. அதன் விளைவாக அடிக்கடி பஞ்சங்கள், விவசாயம் பண்ணாதனால அங்கே அடிக்கடி பஞ்சம் ஏற்படுது. முகமது பின் துக்ளக் சுல்தான் என்ன செய்றாருன்னா சுல்தானாக 25 ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருக்கிறாரு. சுல்தானாக எத்தனை ஆண்டுகள் அவர் இருக்கிறாரா? 25 ஆண்டுகள் இருக்கிறாரு. இந்த நீண்ட ஆட்சி காலத்தில் வந்து பல மாகாண ஆளுநர்களின் கிளர்ச்சிகளை அவர் எதிர்கொள்கிறாரு. அதில் வந்து அவுத் முல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுத் முல்தான் அப்படின்னு ஒரு அரசர் வந்து அவுத் முல்தான் சொல்கிறது வந்து சிந்து, அதாவது அந்த அரசர் இருக்கிற அவுத் முல்தான் சிந்து இந்த மாகாணங்களின் அரசர்கள் இருக்கக்கூடிய இடங்கள், ஆளுநர்கள்
சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாங்க. அந்த முக்கியமான இடங்களை வந்து சண்டை போடுறாங்க. ஏன் சண்டை போடுறாங்கன்னா இதெல்லாம் சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்ய வேண்டும். இதெல்லாம் சுதந்திரமான அரசாக சொந்த நாடாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ தென்னிந்தியாவில் வந்து பல புதிய அரசுகள் வந்து என்ன செய்யதான் எழுச்சி பெற்றனன்னு சொல்கிறாங்க. இப்போ துக்ளக்கரிடம் வந்து படை வீரராக பணியாற்றிய பாமினி என்பவர் சார் தௌலாபாத்தை அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக தெரியப்படுத்திக் கொள்கிறார், அறிவிக்கிறாங்க. இந்த பெயரிலே பாமினி சுல்தானியம் அப்படின்னு சொல்கிறாங்க, அழைக்கிறாங்க. 1334 வந்து மதுரை தனி சுல்தானியமாக உருவானது அப்படின்னு சொன்னாங்க. 1346 வந்து வங்காளம் சுதந்திர அரசானது அப்படின்னு சொன்னாங்க. துக்ளக் வந்து 1353 மார்ச் 23 இறந்துடுறாரு. Thank you students, you have to read this. Tomorrow I will give the test, not this lesson. Geography lesson 3ல பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயில் மட்டும் நாளைக்கு நான் டெஸ்ட் கொடுப்பேன். You have to study well. Okay. Remaining part of the lesson. History, Unit 4, Sultana Dynasty. Balance, we have Taimur invasions, Sayyid Dynasty and Lodi Dynasty. Before that we can see this map. You have to see this map. This map is Tughlaq Dynasty. Tughlaq Dynasty, these places Farki occupied, capturing these places. What are that places? Delhi, Devagiri, Lahore, Madurai. Kia. But you have to see this map. Lahore, where is Lahore? Lahore வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இதே லாகூர் இந்த இடத்துல. அப்போ எங்கே டெல்லிக்கு நேர கொஞ்சம் தள்ளி இந்த சைடு வந்தீங்கன்னா லாகூர். ஓகேயா? நீங்கள் இந்த கார்னரை பார்க்கணும். இங்கே வந்து இது வந்து ராஜஸ்தானுக்கு நேர மேலே போயிடணும். ஓகேயா? அதேமாதிரி இங்கே வந்து லாகூர் அவர் வந்து கைப்பற்றின பிளேஸ். அதுக்கடுத்து டெல்லி இல்லையா? அவர் டெல்லியில் இருந்தானே மாற்றுறாரு, தௌலாடாபாத்துக்கு மாற்றுறாரு, திரும்ப டெல்லி போகிறாரு. ஆல்ரெடி ஐ டோல்ட் தட். அங்கேருந்து இங்கே கொண்டு வராரு தௌலாடாபாத்துக்கு. இந்த பாருங்கள், ஆட்சியை கொண்டு வராருல சொன்னல. இங்கேருந்து கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன சார் இது செய்கிறது குற்றம், தவறு, நம்ம செய்கிறது தப்பு அப்படின்னு நினச்சி திரும்ப இங்கேருந்து போகிறவங்கள இங்கேருந்து என்ன சார் ரிட்டர்னில் போச்சுறாரு. இங்கேருந்து இங்கே திரும்ப டெல்லிக்கு போச்சுறாரு. இப்போ இதில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்கள பூரா என்ன சார் சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்னு சொன்னல. இந்த தௌலாடாபாத்துடைய இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? தேவகிரி இல்லையா? தேவகிரி சொன்னா இல்லையா? அந்த தேவகிரியோட அனதர் நேம் தான் தௌலாடாபாத். இது தேவகிரினாலும் இது இங்கே எழுதணும், தௌலாடாபாத்னாலும் இங்கே தான் எழுதணும். ஓகேயா? இப்போ இது வந்து தௌலாடாபாத். அடுத்து இங்கே இது வந்து மதுரை, நம்ம ஏரியா. இந்த 4 பிளேசஸையும் யார் ரூல்டு பண்ணது? எந்த அரசு? துக்ளக் டைனாஸ்டியில். இந்த துக்ளக் டைனாஸ்டியில் இதை பூரா ஆண்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மேப் வந்து முக்கியமானது. இந்த மேப் வந்து முக்கியமான ஒன்று நமக்கு. இது அடிக்க ரிப்பீட்டட் மேப்பு. அதனால் இந்த நேம் சொன்னேன், பார்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட் வாங்க, லெசனுக்கு வாங்க. யூ ஹாவ் டு see the lesson now. வந்து தைமூர் இன்வெஷன். இந்த இது புக்கில் இருக்குது பாருங்கள். அந்த மேப்பு இதாக இருக்குது பாருங்கள். தௌலாடாபாத், டெல்லி, அடுத்து வந்து என்னது லாகூர், இந்த மதுரை. ஓகேயா? இது 4 நேமும் முக்கியமானது, பார்த்துக்கிறோங்க. இது வந்து துக்ளக் டைனாஸ்டியோட பிளேசஸ் போய் வருவார். இந்த இந்தியா முழுவதும் ஆண்டிருக்கார் பாருங்களேன். இந்தியா முழுவதுமே அவருடைய துக்ளக்குடைய டைனாஸ்டி அது எல்லாமே பார்த்துக்கிறோங்க. நெக்ஸ்ட் தைமூருக்கு வாங்க. தைமூர் டைனாஸ்டி பேலன்ஸ் உள்ளது பாருங்கள். தைமூர் இன்வெஷன் பாருங்கள். தைமூர் இன்வெஷன்ஸ். இந்த சாக்கிங் அண்ட் மசக்ரேனா படுகொலை. சாக்கிங் அண்ட் மசக்ரே பை Tamerlan or Taimur of Delhi came and decade after Firoz Shah Tughlaq died. As a ruler of the region around
Samarkand in Central Asia. Taimur had occupied some part in the northwest of India, taking advantage of India's weakness. He entered India in December 1398 and plundered Delhi. Plunderna Delhi கொள்ளையடித்தது. Punjab besides the Delhi city was the provinces that suffered most by Taimur's reign. Taimur, apart from carrying huge wealth in the form of gold, silver, jewels, also took along Indian artisans like carpenters and masons to work on monuments in Samarkand. என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து தைமூரில் வந்து அதாவது ஃபிரோசா துக்ளக் வந்து இறக்குறாரு. அவர் இறந்து அவர் மரணமுற்ற பிறகு 10 ஆண்டுகள் கழித்து அந்த நிலை 10 ஆண்டுகளுக்கு பிறகு தாமர்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைமூர் தைமூர் வந்து டெல்லியை தாக்கி சூறையாடி மனித படுகொலை செய்கிறார். படுகொலை சொல்லல, மனித படுகொலையை அரங்கேற்றார். அப்போது மத்திய ஆசியாவிலேருந்து சாமர்கான்னு சொல்லக்கூடிய பகுதிகளை ஆட்சி செய்த தைமூர் அப்படின்னு சொல்கிறார். வட இந்தியாவிற்கு மேற்கில் சில இடங்களை கேப்சர் பண்ணுறார், கைப்பற்றார். தைமூர் பகுதி அந்த வட இந்தியாவில் இருக்கிற தைமூர் இடத்துல இருக்க எல்லா இடங்களையும் கைப்பற்றாரு. இந்த நிலையில் வந்து இந்தியாவின் வலிமையின்மையை சாதகமாக்கி கொண்டு இந்தியாவிற்குள் படையெடுத்து 1398 டிசம்பரில் டெல்லியை கொள்ளையடிக்கிறாங்க. டெல்லியை என்ன செய்கிறாங்க? கொள்ளையடித்து தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்ததாக பாதிப்புக்கு உள்ளாக்கூடிய பகுதி எதுனா பஞ்சாபம், அதையும் சேர்த்து கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்கல, அடுத்த பாதிப்பு வந்து பஞ்சாப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக தங்கம், வெள்ளி இந்த மாதிரிப்பட்ட நகைகளை என்ன செய்கிறாங்கன்னா பெரு செல்வத்தைலாம் கொள்ளையடிக்கிறாங்க. தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. தைமூர் செல்லும்போது இந்த சாமர்காண்டில் நினைவு சின்னங்களை கட்டுவதற்கு தச்சு வேலை செய்வோர், தைமூர் செல்வது நினைவு சின்னங்களை கட்டுறதுக்கு தச்சு வேலை செய்வோர், கட்டட கலைஞர்கள், கட்டடம் கட்டுவாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்தியா வந்து வரும்போது கூட்டிகிட்டு வர்றாங்க, கைவினைஞர்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து சையது டைனாஸ்டி. ஃபஸ்ட்டு வந்து தைமூர் பார்த்தோம், இப்போ சையது. தோ த சுல்தானேட் fragmented into a number of independent kingdoms, it endured for 114 years more, till the Mughal invasions. Before leaving Delhi, Taimur had left behind his representative Kishirgan as the governor of the territories he had conquered. எங்கேனா டெல்லி, மீரட் அண்ட் பஞ்சாப், அங்கெல்லாம் போர் தொடுக்கிறார். He founded the Sayyid dynasty in 1414, which lasted till 1451. The last ruler of this dynasty, Alauddin இப்போ இந்த ஆட்சியில் கடைசி அரசர் வந்து யாருன்னா அலாவுதீன் அலாம்-சா, abdicated the throne in 1451. This gave Baghlal Lodi, then the governor of Sirhind, அவர் எங்கேனா பஞ்சாபில், the opportunity to become the new Sultan of Delhi, leading to the establishment of Lodi dynasty. அதாவது என்ன சொல்கிறாங்க, சையது டைனாஸ்டி வந்து இந்த டெல்லி சுல்தானியம் பல சுதந்திர அரசுகளாக சிதறுண்டு போனாலும் முகலாய படையெடுப்பு வரை, அதாவது 114 ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நின்றதாம். 114 வருடங்கள் வந்து அது
பல பிரச்சனைகளை கண்டாலும் இப்போ தோல்விகளை கண்டாலும் அது பிரிஞ்சு போனாலும் 114 ஆண்டுகள் வந்து இந்த சுல்தானுடைய ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இந்த டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாகவே இந்த தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு, அதாவது எந்தெந்த பகுதியை அவர் கைப்பற்றினார்? டெல்லி, மீரட், பஞ்சாப். கிசிர்கான் என்ற தனது பிரதிநிதியை ஆளுநராக நியமிக்கிறார் அங்கே. அதுக்கப்புறம் 1414 வந்து அரச வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. 1451 இந்த இது வந்து நீடித்தது. 1414 தொடங்கினது, 1451 வரை நீடித்தது. இந்த வம்சம் வந்து கடைசி சுல்தான் அலாவுதீன் அலாம்சா, ஆல்ரெடி ஐ டோல்ட் தட், அலாவுதீன் அலாம்சா தான் கடைசி வம்சம். இந்த வம்சத்தில் சுல்தானேட் அரசில் வந்து கடைசி அரசர் யாருன்னா அலாவுதீன் அலாம்சா. அவர் தான் கடைசி அரசர். அவர் நினைச்சாரு 1451 வந்து அரச பதவியை இழந்துறார் இந்த கடைசி அரசர். இது வந்து சிரிக்கின்ட் அப்படின்னு சொல்ல முடியாதா? பஞ்சாப்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுநராக பஹலுல் லோடிக்கு டெல்லியின் சுல்தானாக வாய்ப்பினை வழங்கியது. பஹலுல் லோடி வராரு எந்த இடத்துக்கு? பஞ்சாப்ல சிந்துன்னு சொல்கிற இடத்துக்கு அவர் அவருக்கு அந்த பதவியை விட்டு அலாம்சா போன பிறகு அவரே லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர். லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு? பஹலுல் லோடி. பஹலுல் லோடி. இப்போ லோடி வம்சம் எப்படி இருக்குன்னு பார்க்குவாங்க. லோடி டைனாஸ்டி இன் 1489 Bahlul Lodi was succeeded by his son Sikandar Lodi. Sikandar was a patron of art and learning. He founded the city of Agra and made it his capital. He died in 1517 and was succeeded by his son Ibrahim Lodi, who was defeated by Babur in 1526 in the Panipat battle. Thus the Lodi dynasty and the Delhi Sultanate were entered by Babur, who went on to establish the Mughal Empire in India. அதாவது என்ன சொல்கிறாங்க, 1489 இந்த பஹலுல் லோடியை தொடர்ந்து அவரது மகன் சிக்கந்தர் லோடி சுல்தானாக பதவி ஏற்கிறாரு. அவர் வந்து எப்படின்னா அந்த கலைகளையும் கல்வியையும் அவர் வந்து ஆதரிக்கிறார். கலைகள்னால் அந்த கட்டிட கலைகள் இந்த மாதிரி அதையும் கல்வி எஜுகேஷனையும் அவர் ஆதரிக்கிறாரு. ஆக்ரா நகரை நிர்மாணித்த அவர் அந்த நகரை தலைநகராக உருவாக்குறாரு. 1517 வந்து அவர் என்ன செய்யார், மரணம் அடைகிறாரு. அதனைத் தொடர்ந்து அவருடைய மகன் யாருன்னா இப்ராஹிம் லோடி அந்த பதவிக்கு வர்றாங்க. இப்ராஹிம் லோடி என்ன செய்யார்னா பாபரால் 1526 பானிபட் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார். யாரால் தோற்கடிக்கப்படுகிறார்னா பாபரால் தோற்கடிக்கப்படுகிறாரு. இந்த லோடி அரச வம்சத்திற்கு டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்னா பாபர். முகலாய பேரரசை பாபர் தான் முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதுக்கடுத்து முகலாய பேரரசு வந்து முதல்ல வந்து சுல்தான் பேரரசு வம்சங்கள். இப்போ முகலாய பேரரசை தொடரும். அடுத்த லெசன் நான் செகண்ட் டேர்மில் நடத்தும் போது முகலாய பேரரசுக்கு போது சுல்தானுடைய அரசுகள் வம்சம் முடிஞ்சிருச்சு. ஓகேயா? முகலாய பேரரசை நிறுவுறார். ஓகேயா? இப்போ இஸ்லாமிய இஸ்லாமிய கட்டடக்கலை அது இந்த பாக்ஸில் பாருங்க, அது என்னன்னு பாருங்களேன். The mention of high-ranking Muslims, nobles, soldiers and officials were built first in cities and the neighborhoods around them. The mosques in the imperial style were constructed by successive Muslim regimes in Delhi. Mosques and madrasas looked architecturally different
The graceful decorations of doorways and wall with lines from the Quran made a distinct appearance in these buildings. The shape of all these buildings was Persian while the decorations was Indian. So it is called Indo-Saracens architecture அப்படி சொல்கிறாங்க. குதிப்பினர் அலை தர்வாசா, குவாத்துல் இஸ்லாம், மாஜித், மோத்தி மாஜித், the tombs of Iltmish, Palpan and the fort of Tauladabad and Firozabad were all constructed in this style. என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த உயர் வகுப்பை சேர்ந்த முஸ்லிம்ஸ்கள், பிரபுக்கள், அதிகாரிகள், போர் வீரர்கள் ஆகியோர் தங்கள் குடியிருப்பு கட்டடங்களை முதலில் நகரங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் கட்டுறாங்களாம். அவற்றை சுற்றி பேரரசு பாணியிலான அழகுமிக்க மசூதிகளை டெல்லியில் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் கட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. மசூதிகளும் மதராசாக்களும், அதாவது மதராசாக்கள்னா கல்வி நிலையங்கள், ஓகேயா, மதராசாக்கள்னா கல்வி நிலையங்கள் கட்டட வடிவத்தில் வேறுபட்டிருந்தன. குரானில் உள்ள வரிகளை செதுக்கி நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளும் சுவர்களும் அக்கட்டடங்களுக்கு தனித்தன்மையான தோற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கட்டடங்களின் வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் கட்டடம் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைகள் இந்தியா பாணியிலும் அமைந்திருந்தது. அப்பாணி இந்தோ சாராசனிக் கலை வடிவம் என அழைக்கப்பட்டதாம். குதிப்பினர் அலைஸ் தர்வா, குவாத்துல் இஸ்லாம் மசூதி, மோத் மசூதி, இல்துமிஷ், பால்பான் இவருடைய கல்லறைகள் தௌலாதாபாத்தில் ஃபிரோஷாபாத் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகள் என அனைத்தும் அப்பணியில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. Okay students, today our class is over. I gave test to you. Already I think you are writing. You finished that test. Yeah, finish that test. You have to read this lesson, and I will send the question answers what you need. Got right in the class work note. Okay, class work note நீங்கள் எழுதணும். நான் இப்போ அனுப்பிவிடுவேன். இதை கொஸ்டின் எடுத்து நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிருக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஐ வில் கிவ் த டெஸ்ட் ஃபார் திஸ் லெசன். கம்மிங் மண்டே யூ ஹாவ் ஒன் வேர்டு இந்த லெசனில். திஸ் லெசன் கம்மிங் மண்டே ஒன்லி ஒன் வேர்டு டெஸ்ட்டு. ஓகேயா, ஒன்லி ஆல் த ஒன் வேர்ட்ஸ். அதே மாதிரி கம்மிங் ஃப்ரைடே ஜியாகிரஃபி தேர்ட் லெசன் பாப்புலேஷனில் ஒன் வேர்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ஓரல் டெஸ்ட்டு வைப்பேன் ஆன்லைனில். ஓகேயா, யூ ஹாட் ப்ரிப்பேர் வெல், ஸ்டடி வெல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.